ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னை இப்படியே விட்டுருங்க. இதுதான் என் முடிவும் கூட. இது அந்த அம்மன் மேல சத்தியம். வினோ, பேசி முடிச்சிட்டியா வினோ? வார்த்தைக்கு வார்த்தை நான் தான் உன் பலம்னு சொல்லுவியே. நான் என்ன இன்னும் 100 வருஷமா வாழ போறேன்? மிஞ்சி போனா இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ இருப்பேனா? அத்தை, என்னத்த பேசுறீங்க? கேட்க கஷ்டமா இருந்தாலும் இதான் நிஜம். வயசானா எல்லாரும் ஒரு நாளைக்கு போக போறவங்க தான். நானும் போயிட்டேன்னா என்னமா பண்ணுவேன்? உன் பிள்ளைங்களும் படிச்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்ப நீ மட்டும் அனாதையா இருப்பியா? ஏ வினோ, உன்னை அப்படி ஒரு நிலைமையில பாக்குறதுக்கா நீ எங்களை இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்ட? உன் கையால நாங்க வாங்கி சாப்பிட்டுருக்கோம்மா. அந்த உணர்வு கூட இல்லைன்னா எப்படிம்மா? வயசானவ கூட போட்டி போடாத. உனக்கு வயசு இருக்கு, வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அது முழுமையாக வேண்டாமா? நான் சொல்றது தப்பான அர்த்தத்துல இல்ல. உன்னோட கடைசி காலத்துல உன் தோளை தாங்கி பிடிக்க உனக்குன்னு ஒரு துணை கண்டிப்பா வேணும் வினோ. மரமா வளர்ந்துட்டா பக்கவாட்டுக்கு நிக்க எதுவும் தேவையில்லை. நீ இன்னும் செடியா தானே இருக்க. தாங்கி பிடிக்க ஒரு ஆதரவு வேண்டாமா? இதோ பாருமா, உன் கூட இருக்க நான் இன்னும் நெஜம் இல்லம்மா, நிழல். மறைஞ்சிருவேன், புரிஞ்சுக்கோ. அத்தை, எல்லாருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையாது. அதுக்குன்னு வாழற வாழ்க்கைய அர்த்தம் இல்லாம வாழக்கூடாது அத்தை. நான் வாழறதுக்கான அர்த்தம் இங்க நிறைய இருக்கு. என் பிள்ளைங்க, என் ரம்யா, நீங்க, இப்படி எனக்கு நிறைய பொறுப்புங்க இருக்கு அத்தை. நீங்க இதுக்கு பேர் தியாகம்னு சொல்றீங்க. இது தியாகம் இல்ல அத்தை. நம்மள நம்புற உறவுக்கு நாம கொடுக்கற நம்பிக்கை. அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு தான் கிடைக்கல. என் குடும்பத்துக்காவது கிடைக்கட்டுமே. இத நான் ஏமாற்றத்தோட வலியா சொல்லல அத்தை. சந்தோஷம் இழந்து வர வலியா உணர்ந்தவளா சொல்றேன் அத்தை. அனாதையாகிறது எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல. அம்மாடி, அந்த கஷ்டம் உனக்கு திரும்பவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தாம்மா ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து ஒரு மகளுக்கான நல்லதா நினைச்சு சொல்றேன். நீ எப்படி ஒரு தாயா உன் பசங்களோட வாழ்க்கைக்காக வாழணும்னு நினைக்கிறியோ, அதேதான் நானும் ஒரு தாயா என் மக வாழ்க்கைய சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? உலகத்திலேயே உன்னதமான உறவுன்னா அது அம்மாங்கிற உறவு தான். வார்த்தை சின்னதா இருந்தாலும் அதோட உணர்வு ரொம்ப பெருசு. எல்லார் கஷ்டத்தையும் கடவுள் தனித்தனியா தீர்க்க முடியாதுன்னு தான் தாய்ங்கிற உன்னதமான உறவை படைச்சான். அவ மட்டும்தான் தான் பிள்ளைங்களோட கஷ்டத்தை சரியா புரிஞ்சுப்பா. அப்படிப்பட்ட தாய்க்கும் தாய்க்குமே இங்க தர்ம யுத்தமா?
ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. நம்மளெல்லாம் படைச்ச ஒரு தாய் இருக்கா. அம்மாவா நீங்க ஒரு கணக்கு போட்டிருக்கீங்க, இவங்க ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. ஆனா மேல இருக்கிற தாய் ஒரு கணக்க போட்டு அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. உங்க பாச போராட்டத்துல யாரு ஜெயிக்க போறாங்கன்றத முடிவு பண்ணத்தான் ஒரு புது ஜீவன் உதயமாயிருச்சு. ஆனா அது உங்க 2 பேருக்கும் உரிமை உள்ள ஜீவன்.